மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பில் நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தை திரும்பவும் இருக்க பார்க்கிறோம். மற்று பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி புறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூர் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினன் சொல்லுனான் நமச்சிவாயவே. நமச்சிவாய திருப்பதியத்தை இதிலே சொல்லுகிறார்கள். அந்த நமச்சிவாய திருப்பதியத்தை அந்த நமச்சிவாயத்தினுடைய சிறப்பு இங்கே சொல்லப்படுகிறது. கற்றவர்கள் தொழுது வணங்குகின்ற சிறப்புடைய கரையூர், கற்றவர்களெல்லாம் வணங்குகின்ற சிறப்புடையதான கரையூரிலே திருப்பாண்டி கொடுமுடி என்ற கோயிலே எழுந்திருக்கின்ற நல்ல தவ வடிவினனே, தவ வடிவினாகிய இறைவனே, வேறு எந்த பற்றும் அற்றவனாக, நான் வேறு எந்த விதமான பற்றுக்களும் அற்றவனாக உனது திருவடியே மனதில் பற்றி கொண்டேன், உனது திருவடியைத்தான் நான் பற்றி கொண்டேன். அத்தகைய பேற்றோடு இப்பிறவியை பெற்ற நான் மீண்டும் பிறவாத நிலையை எய்து பெற்றேன், மீண்டும் பிறவாத நிலையை எய்துவிட்டேன். நான் உன்னை ஒருவேளை மறந்தாலும் என்னுடைய நாவானது, ஒருவேளை நான் மறந்தாலும் கூட என்னுடைய நாவானது இந்த நமச்சிவாய என்ற உணவு திருநாமத்தை சொல்லாமல் விடாது. அதில் தன் மானத்தை மறவாது சொல்லும் என்றதுதான் இந்த கருத்து. அப்போ இப்படி இந்த மற்ற பேற்றனை என்ற அந்த பதிகம் இந்த கருத்தை சொல்லுகின்றது. இங்கே நாங்கள் வினாக்களுக்கு போவோம். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. திருவாரூர் வீற்றிற்கு இறைவனின் பெயர் யாது? திருவாரூரில் வீற்றிருக்கின்ற இறைவனை குறித்து தான் இவர் பாடியிருக்கிறார். திருவாரூரில் வீற்றிருக்கிற இறைவன் பாடத்தில் வருகின்றது. ஆகவே சுந்தரருக்கு இறைவனுக்குமான உறவே ஏழிசையாய் என்ற பாடல், அது முதல் பாடல் அங்கே சொல்லப்பட்ட. நாங்கள் இரண்டாவது பாடல் பார்த்தோன்னா முதலாவது பாடல்லே இங்கே அந்த ஏழிசையாய் என்ற பாடல்லே இது சொல்லப்படுது. பாருங்கள், இதில் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய யான் செய்யும் துரிசிகளுக்கு, ஏழிசையாய் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகி மாலை உண்கண் பறவையை தந்து ஆண்டனை மதியிலா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனே என்று சொல்லுகின்றார். ஆகவே திருவாரூரில் இறைவனை அவர் உண்மையாக பாடுவதாக இங்கே சொல்லப்படுகின்றது. அந்த திருவாரூரில் இருக்கின்ற இறைவன் இங்கே பாடியிருக்கின்றார். இங்கே வேறு சுருங்களால் அமைமை இசையாக இசையின் பயனாகவும் இனிமைமிக்க அமுதாகவும் எனக்கு உரிமையுடைய தோழனாக விளங்கி யான் செய்யும் குறும்புகளுக்கெல்லாம் உடன்பட்டென்று அழகிய பொருந்திய கண்களை உடைய பரவியை எனது மனைவியாக தந்த ஆட்கொண்ட திருவாரூர் பெருமானை அறிவில்லாத ஏழையாகிய நான் பிரிந்திருக்கேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அவருக்கு அங்கே அந்த திருவாரூர் இறைவன் மேலே மிகுந்த பக்தி இருக்குது. அந்த திருவாரூர் இறைவன் வீதிபடங்க பெருமான், வீதிபடங்க பெருமான் என்று சொல்லப்படுகின்றவர் தான் அந்த திருவாரூர் பெருமான். திருவாரூரில் இருக்கின்ற அந்த இறைவனுக்கு பெயர் திருவெற்றியூரில் வாழ்ந்து வந்து அவர்களே அவருக்கு திருவாரூர் நினைவு பெறத்தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார். ஆகவே அந்த திருவாரூரில் நின்று பாடுகின்ற அந்த பாடலாம் இங்கே சிறப்பான, அதுதான் பின்னால் வருகின்ற கேள்விகளும் அதை தான் சொல்லுகின்றது. பாருங்கள், வீதிவிடங்க பெருமான் தொண்டருக்கு இறைவனுக்கும் உள்ள உறவை ஏழிசையா என்ற பாடல் எவ்வாறு தோழமை உறவு சொல்லப்படுகிறது. ஏழிசையா என்ற திருவார பாடல் பெற்ற சந்தர்ப்பம் அங்கே திருவாரூரை நினைத்து பாடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் சொல்லப்படுகிறது. திருப்பாண்டி கொடுமுடியிலே வீட்டிற்கு இறைவன் ரவியே ஆரண்டு அங்கே சொல்லப்படுகிறது. திருப்பாண்டி கொடுமுடியிலே இருக்கின்ற இறைவன் சரியோ. மற்ற பற்று என்ற திருவாரூர் சொந்த இறைவனிடம் கொண்ட அன்பு எவ்வாறு, அதை நான் மறந்தாலும் உன்னுடைய நமசிவாய என்ற திருநாமத்தை ஒரு நாளும் மறவாது என்ற வகையிலே இந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். கரையூர் திருப்பாண்டி கொடுமுடியிலே இருக்கின்ற நல்ல தலைவன், திருப்பாண்டி கொடுமுடியிலே இருக்கின்ற இறைவன் தான் இந்த மற்ற பேற்றனை என்ற தலம். திருப்பாண்டி கொடுமுடியை வாழ்கின்றவர். இதில் இருக்கின்ற இறைவன் இறைவியினுடைய பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற பாருங்கள். பன்மொழியாளோடு எழுந்திருக்கும் கொடுமுடி நாதர், கொடுமுடி நாதர் தான் இந்த இறைவனுடைய பெயர். இங்கே இந்த பாடலையும் இதையும் பற்றியுடன் இந்த வினாக்களுக்கு இப்படி எழுதக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த பாடத்துக்கு செல்லுவோம்.
தேவாரங்களை பண்ணோடு பாடம் சொல்லி அதை நீங்கள் வகுப்பறை செய்து பார்க்கலாம். அடுத்ததாக அடுத்த பாடம் அன்பு வழி 13வது பாடத்துக்கு நாங்கள் இப்பொழுது போவோம். இறைவன் அன்பே உருவானவர். அந்த அன்பினாலே ஆட்கொள்ளப்படாதவர் எவருமே இல்லை. நாயன்மார்கள் இருந்து நாங்கள் பல சிவனடியார்களை பார்த்தோமா இருந்தால் எல்லோரும் அன்பு வழியிலே தான் இறைவனை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பு வழி என்றது ஒரு சிறப்பான ஒரு வழி. அதாவது உயிர்கள் மேலே அன்பு காட்டுதல், ஏழை எளியவர் மேலே அன்பு காட்டுதல் என, இப்படியாக மறுமைப்பட்டவருக்கு அன்பு காட்டுதல் என, அப்படி குழந்தைகளும் அன்பு காட்டுதல், இவையெல்லாம் மிக முக்கியமான ஒரு செயற்பாடு. அன்பினால் தான் எல்லோரையும் நாங்கள் ஒன்றிணைக்க முடியும். சமூகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது அன்போடு, அன்பு பிணைப்போடு, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு வைத்தவர்களாக, பாசம் வைத்தவர்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். குருடமான மனத்தோடு, பகையான மனத்தோடு நாங்கள் வாழக்கூடாது. அது எங்களுக்கு அழிவைத்தான் கொண்டு வரும். ஆகவே அன்பு மிக்கவர்களாக, அன்புரிமை மிக்கவர்களாக நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த வகையிலே தான் இந்த பாடம் உங்களுக்கு தரப்படுறது அன்பு வழி என்று சொல்லி. இறைவன் அன்பே உருவானவர். இறைவனே அன்பே உருவானவராக சொல்லப்படுகின்றது. அன்பே சிவம் என்கின்றது திருமந்திரம். திருமந்திரமே அன்பே சிவம் என்று சொல்லுகின்றது. அன்பண்டா அங்கே சிவம் தான். நாங்கள் யாரிடம் அன்பு வைக்கிறோமோ நாங்கள் சிவனிடம் அன்பு வைப்பதாக சொல்லப்படுகிறோம். ஆகவே அன்பே சிவம். இறைவனை நாங்கள் அன்போடு வழிபட்டால் இறைவனிடம் அன்பும் அருளும் நமக்கு கிட்டுமல்லவா. இறைவனை அன்போடு பக்தியோடு வழிபடும் வழிகளை நம் முன்னோர்கள் உணர்த்தி சென்றிருக்கிறார்கள். அப்போ அன்போடு வழிபடுகின்ற அந்த வழிமுறைகள், அன்போடும் அருளாம் என்ன, பக்தியோடு வழிபடுகின்ற முறை, அன்போடு அல்ல பக்தியோடு வழிபடுகின்ற முறைகளை எங்களுடைய முன்னோர்கள் சரியை கிரியை யோகஞானம் என்ற முதன்மையானவை வழிபடுகின்ற முறை. சரிய வழியில் என்று வழிபடலாம், கிரிய வழியில் என்று வழிபடலாம், யோக வழியில் என்று, ஞான வழியிலே என்று. எங்களுடைய நாயன்மார்கள் 4 பேரும் அவ்வாறு 4 நிலையிலே நின்று வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள். சரியை கிரியை யோக ஞானம் என்ற 4 நிலைகளில் இருந்து அந்த வழிபாடுகளை செய்திருக்கிறார். ஆகவே சரியை கிரியை யோக ஞானம் என்றவை இவற்றிலே முக்கியமானவை. இவற்றை சைவனார் பாதங்கள் என்று சொல்லுவார்கள். இவற்றை இந்த மாதிரி சைவனார் பாதங்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே இவை உடலும் உள்ளமும் பக்குவப்பட்டு பரம்பொருளை அடைய செய்யும் வழிகளாக அமைகின்றது. உடலும் உள்ளமும் என ஒன்றுபட்டு பக்குவப்பட்டு பரம்பொருளை அடைய செய்கிற வழிகள்லாம் 4 வழிகள். சரியை கிரியை யோக ஞானம். இதை இப்படின்னு சொல்வார். அரும்பு மலர் காய் கனி என்ற படிமுறை வளர்ச்சி நிலையிலே அவை அமைந்துள்ளன எழுதுகிறார். அரும்பு ஒரு கனி உருவாவதற்கு முதலில் அரும்பு வரும். அரும்பு உருவாகி பிறகு மலர் உருவாகும். மலர் உருவாகி பிறகு காய் உருவாகும். காய் உருவாகி கனி ஆகின்றது. சரியையாகிய அரும்பு ஒரு நாள் கிரியையாகிய மலராகி, அந்த மலர் யோகம் என்றும் காயாகி, பின்னர் அக்காய் கனிந்து ஞானமாக வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதனைத்தான் சரியை சரியே பாருங்கள். சரியை வழி நின்றவர் எங்களுடைய நாவுக்கரசு நாயனார் சரிய வழியிலே நின்று தன்னுடைய அந்த அன்பினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் சரியை தொண்டுகளை அவர் செய்திருக்கிறார். தேவாரம் பாடுவது மட்டுமோடு நிற்காது அவர்கள் சரியை தொண்டு செய்தவர். உழவாரப்படையை தாங்கி அந்த பொல் பூண்டுகளை அகற்றி கோயில்களை துப்புரவு செய்கின்ற அந்த பணியை அவர் செய்தார். சரியை என்றால் சரித்தல் என்பதிலிருந்து வந்தது. சரித்தல் என்பதற்கு சஞ்சரித்தல் அல்லது அனுஷ்டித்தல், நடத்தல் என்றெல்லாம் பொருள். உடம்பால் செய்யப்படும் எல்லா விதமான தொண்டுகளும் சரியையின் பயன்படும். உடம்பினால நாங்கள் செய்கிற தொண்டுகள், கோயில்களிலே நாங்கள் செய்கின்ற தொண்டுகள் இவை தான் சரிய தொண்டுகள் தான். விளக்கேற்றுவதாக இருந்தாலும் சரி, கூட்டுவதாக இருந்தாலும் சரி, மெழுகுவதாக இருந்தாலும் சரி என்ன, இப்படியான புல்பூண்டுகளை அகற்றி நாங்கள் துப்புரவு செய்வதாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் சரிய தொண்டுகள். விளக்கேற்றல், நந்தவனம் அமைத்தல், பூசைக்கு மலர் பறித்தல், பூமாலை கட்டல், கோயிலில் சுவாமியை அலங்கரித்தல், இறை புகழ் பாடுதல் என்ன, பூசைக்கு உதவுதல் முதலானவையெல்லாம் சரிய தொண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. இவை மாத்திரமன்று பெரியோர்களுக்கு சேவை செய்தல், துன்பப்பட்டவர்களின் துயர்த்தித்தல் முதலில் சரிய தொண்டுகளாக. பெரியோர்களுக்கு தொண்டு செய்யலாம் என்ன, துயர்ப்பட்டவர்களுக்கு உதவலாம். இவையும்
சரியத் தொண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். இது நாவுக்கரசு நாயனார் காட்டிய வழி. இறைவனை ஆண்டானாக நினைத்து தன்னை அடிமையாக தாசனாக பாவித்து செய்யும் இச்சரியத் தொண்டின் தாச மார்க்கம் எனப்படும். இந்த சரியத் தொண்டின் மூலம் நாங்கள் அடைகிறது தாச மார்க்கம். தாச மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து தான் சரியத் தொண்டு செய்யப்படுகிறது. தாச மார்க்கம் அதாவது இறைவனை தலைவனாக வைத்து அல்லது ஆண்டானாக வைத்து இவர் அடிமையாக வேலை செய்கிறது. அடிமை, ஆண்டான் அடிமை என்ற வகையில் நாவுக்கரசு நாயனார், திலகவதியார், நமினந்தியடிகள், குங்கிலிய கலைய நாயனார், தண்டியடிகள் முதலான சரியனர் என்று இறைவனின் அருளை பெற்றவர். இத்தகைய தொண்டுகள் மூலம் உடலும் உள்ளவும் பண்படுகின்றன, இறையருள் கிட்டுகிறது. இதைத்தான் இங்கே ஒரு பாடல் சொல்லுகின்றது பாருங்கள், திருமந்திர பாடல். எளிய நல் தீபமுடல், எளிய நல் தீபமுடல், மலர் கொய்தல், அளிதின் மெழுகல், அது தூர்த்தல், வாழ்த்தல், பளிமணி பற்றல், பன்மஞ்சனம் ஆதி, தளி தொழில் செய்வதுதான் தாச மார்க்கமே. தாச மார்க்கத்துக்கு வரைவிலக்கம் இங்கே திருமந்திர பாடல் வந்து சொல்கிறது. எளியனல் தீபமுடல், எளியனல் தீபமிடுகிறது. மலர் கொய்தல், மலர்களை கொய்தல். அளிதின் மெழுகல், மெழுகல். அது தூர்த்தல், வாழ்த்தல், தூர்த்தல் வாழ்த்தல், குற்ற வாழ்த்துறது, அதாவது இறைவன் புகழ் பாடுதல். பளிமணியா பெற்றல், மணிமணி பெற்றல், பன்மஞ்சனம் ஆதி, அதாவது மஞ்சனம் ஆற்றல், குளிப்பாட்டி அப்படி நல்ல அலங்காரம் செய்கிறது. அதுதான் பளிமணி பெற்றல், பஞ்சனம் ஆற்றல். தளி தொழில் செய்வதுதான், இத்தகைய தொழில்களை எல்லாம் செய்வதுதான் தாச மார்க்கம் என்று சொல்லுகிறார். நாங்கள் கிரியை, நாங்கள் சரியை பார்த்துறாங்க. கிரியை, கிரியை வழியிலே நின்று முத்தி அடைந்த நாயனார் எங்களுடைய ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் கிரியை வழியிலே நின்று முத்தி அடைந்தார். ஞானசம்பந்தர் பிராமண வம்சத்தைச் சேர்ந்தவர், அதனால் அவர் கிரியை வழியிலே இருக்கிறார். இந்த நாவுக்கரசு நாயனார் வேளாள வம்சத்தைச் சேர்ந்தவர். கிரியை என்பது விதிப்படி செய்ய சிவபூசை ஆகும். விதிப்படி செய்கிற சிவபூசை, விதிப்படி சிவபூசை செய்வார். வாசனைகளை புதிய மலர்கள், தூவன், தீபம், அபிஷேக திரவியங்கள், திருவமுது வெளியின இதற்கு உபகரணங்கள். ஆகவே பூசை செய்யும் இடம், பூசை திரவியங்கள் மேலியவற்றை மந்திர சபத்தாலே புனிதப்படுத்தி இறைவனை அவ்விடத்திலே எழுந்தருளச் செய்து மனம் மொழி மெய்களால பக்தி சித்தையுடன் செய்யும் வழிபாடு கிரியை. அப்போ இந்த பூசை பொருட்களை கொண்டு இறைவனை எழுந்தருளச் செய்து அந்த இடத்திலே பக்தியோடு வழிபாடு செய்கிறது கிரியை வழி. அறிவு நூல்களை கற்றல், திருமுறைகளை ஓதல், செவன் செய்தல், விரதம் அனுஷ்டித்தல் முதலானவை கிரிய நெறி நிற்பவனை சொல்லும். நிற்றவன் கிரிய வழியில் நிற்கிறவர் அறிவு நூல்களை கற்றவராயிருப்பார். அறிவு நூல்களை கற்றுக்கொண்டு போனாலே அது ஒரு கிரியை நெறிதான். ஆகவே நிற்பவனை பண்படுதான். கிரியை நெறியிலே இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ள உறவு தந்தை மகன் உறவு போன்றது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு. இதனாலே கிரிய நெறியை சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லுவார். அது தாச மார்க்கம், இது சத்புத்திர மார்க்கம். தந்தையும் மகனும், இறைவனை தந்தையாக பாவித்தவர் மகனாக, இறைவனுடைய குழந்தை. ஞானசம்பந்தம் மூர்த்தினார், சண்டேஸ்வர நாயனார், பூசலார் நாயனார் முதலானோர் கிரியனர் என்று வழிபட்டவர். ஞானசம்பந்தர் மட்டுமல்ல, மற்றவர் என்ன சண்டேஸ்வரன் நாயனாரும் பூசலார் நாயனார் என்றவர் இவர்கள் எல்லாம் கிரிய நெறியில் என்று அந்த முக்தியை பெற்றவர்கள். அந்த கிரியை என்றால் என்ன திருமந்திர பாடல் சொல்லுது என்று பாருங்கள். பூசித்தல், வாசித்தல், போற்றல், செவித்திடல். பூசித்தல், வாசித்தல், போற்றல், செவித்திடல். ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை நேசிட்டு அன்னமும் நீ சுத்தி செய்தல் மற்றும் ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் ஆகும். சற்புத்திர மார்க்கத்துக்கு மிக அழகான ஒரு வரவேற்கு சொல்கிறேன். பூசித்தல், வாசித்தல்,
போற்றல் சபித்தல் எல்லாம் பாடுகின்றது. அசற்று நற்றவம் வாய்மை அகலுக்கின்மை, வாய்மையா பொய் பேசாத தன்மை, அழுக்கின்மை நேசித்து அன்னமும் நீ சுத்தி செய்தல், சுத்தி செய்து கொண்டு ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் என்று மிக அழகாக இந்த கிரியை நெறி சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக கிரியை நெறிக்கு அடுத்ததாக யோக நெறி. யோக நெறி சுந்தரமூர்த்தி நாயனாருக்குரியது. அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் யோக நெறியிலிருந்து தான் முத்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இறைவனை அடைவதற்குரிய வழிவகைகள் மூன்றாவதாக குறிப்பிடுவது யோகம். இறைவனை தோழனாக கொண்டு பக்தி செய்யும் நெறி இது. இறைவனை தோழனாக வைத்தார். இறைவனை ஆண்டானாக முதலில் வைத்தது, அடுத்தது இறைவனை தந்தையாக வைத்தது, இப்போ இறைவனை தோழனாக வைத்து பார்க்கிறார், பக்தி செய்கின்ற. இதனாலே சக மார்க்கம் என்றார். தன்னை இறைவனை ஒரு தோழன் நண்பனாக, சக மார்க்கம் இதனை குறிப்பிட. யோகம் என்றால் இணைத்தல் என்ற பொருள். யோகம் இணைக்கு, ஆன்மா இறைவனோடு சேர்வதை இந்த சொல் குறித்து நீக்கிறது. அப்படியே ஆன்மா நேரடியாக இறைவனோடு செய்தது. யோகம் 8 அங்கங்களை உடையதென்றும் அதனாலே இதனை அட்டாங்க யோகம் என்றும் 8 அங்கங்களாவனே இவை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இயமம் தீயவற்றை விளக்குதல், நியமன் நற்காரியங்களை செய்தல், ஆசனம் அமரும் நிலை, பிராணாயாமம் மூச்சை கட்டுப்படுத்தல், பிரத்தியாகாரம் புலன்களையும் மனத்தையும் உலகில் செல்லவிடாது தடுத்தல், தாரணை மனத்தை கடவுள் வாழ் செலுத்துதல், தியானம் மனத்தை இறை நிலைவில் நிறுத்துதல், சமாதி ஆன்மீக அனுபவம் இறை நினைவிலே ஒன்றாதல். இப்படி அங்கே 8 நிலைகள் சொல்லப்படும். யோகத்தின் 8 அங்கங்களில் யமன் நியமமாகிய முதல் 2 நாமெல்லாரும் இளமையிலிருந்தே கைக்கொள்ள வேண்டிய அற்ப பயிற்சிகளாகும். ஆசனம் பிராணாயாமம் என்ற 2 தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பயிற்சிகள். இப்பயிற்சியின் பயனாக பிரத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி என படிப்படியாக கைகூடும். இவைகள் இந்த யோகத்தின் படிகளாக சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் நாயனார் முதல் அவர் இந்த நெறியிலே நின்ற இறையர்களை பெற்றார். சேரமான் பெருமான் நாயனார் அதை பற்றி திருமந்திர பாடல் சொல்லுகின்ற ஒரு பாடல் சிறப்பு. நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடல், வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஊட்டமும் இல்லை உணர்வும் இல்லை, தானில்லை தேட்டம், தேட்டமும் இல்லை சிவனவனே யாம், சிவனவ நாம், சிவனவனாமே என்று சொல்லுகிறார். நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடல், வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை, தான் இல்லை தேட்டமும் இல்லை, சிவனவனே ஆமே, அவன் நாமே, சிவனவன் ஆமே, சிவனவனா என்று யோக நிலையிலே நின்று சிவனையே நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையாக சொல்லப்படுகிறார். அடுத்தது ஞானம். இது மாணிக்கவாசருடைய நிலை. சரியை கிரியை யோகம் என்ற 3 சாதனைகளையும் கைவரப்பெற்ற ஒருவர் ஞான சாதனைக்கு உருவரப்படுகிறார். ஞான மார்க்கத்தை சன் மார்க்கம் என்று கூறுகிறார். இறைவனை குருவாக ஏற்றி அருள்பூசீசம் பெற்று கோபம் முதலிய குற்றம் கடிந்து ஞானப்பெருளியை அடைந்த ஞானிகளின் மார்க்கம் அது. மாணிக்க சுவாமிகள் ஞானங்கள் என்று முத்தி அளித்திருக்கின்றார். தெரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய, தெரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய, தெரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய, பரிசிக்க கீர்த்திக்க பாதுக சூட குருபக்தி செய்யும் குவலையத்தோர்க்கு தருமுத்தி சார் பூட்டு சன்மார்க்கந்தானே, சார் பூட்டு தன்மார்க்கந்தானே. இந்த 4 பாதங்களும் குரு வழிபாடு, இலிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு, சிவசின்னங்களை போற்றுதல் போன்ற முக்கியமானது. இந்த 4 வகை மார்க்கங்களும் முறையாக நின்று இறைவனை அன்புடன் வழிபடுவதனாலே இறையருள் கிட்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறார். அப்போ இது சன்மார்க்கம் என்று சொல்லப்படுது. சன்மார்க்க நெறி.
இப்போ இதுவரையும் பார்த்த பகுதிகளிலே சில வினாக்களை நாங்கள் பார்ப்போம். சரியத் தொண்டுகள் 3 கூறுகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கூட்டுதல், அளவுதல், என்ன பூமால் கட்டுற இதெல்லாம் சரியத் தொண்டுகள் தான். தாச மார்க்கம் என்றால் என்ன? இறைவனை ஆண்டானாகவும் தன்னை அடிமையாகவும் கொண்டு செய்யப்படுவது தாச மார்க்கம். கிரியை வழிபாடுகள் 3. கிரியை வழிபாடு இன்றைக்கு கிரியை நன்று மந்திரங்களால் உச்சாரணம் செய்கிறது. அடுத்தது தேவார பாராயணம் பாடுதல். இவையெல்லாம் கிரியை வழிபாடுகள் தான். சற்புத்திர மார்க்கம் என்ற சற்புத்திர மார்க்கம் தான் கிரிய வழியிலே நின்று செய்யப்படுகின்ற மார்க்கம் தான். அதாவது தந்தை மகன் என்ற வகையிலே சற்புத்திர மார்க்கம் அமைகின்றது. யோகம் என்றால் படிமுறைகள். யோகம் 8 படிமுறைகளை சொல்லப்படுது. யமன் யமம் என்று சொல்லப்படுகிறது. 8 படிமுறைகள் இருக்குது. அவை சொல்ல சக மார்க்கம் அது தோழமை. சக மார்க்கம் தோழமை. சன் மார்க்கம் அது இறைவனை தலைவனாக இவர் இங்கே தலைவன் தலைவியாக வைத்து வருகிற பகுதியாக வருகின்றது. அதாவது குரு வழிபாடா குருவாக குருந்தவனிலே குருவாக இறைவன் எழுந்தள்ளி இந்த மாணிக்கவாசலை ஆட்கொண்டாகவே குரு மாணவ வழிபாடு சன்மார்க்க நிறையாக சொல்லப்படும். குரு லிங்க சங்கம் வழிபாட்டின் பெருமையை வழிபாடுகளை மேற்கொண்டோரையும் தொகுத்து அட்டவணை. குரு லிங்க சங்கமம் என்று குருவானவரை வணங்குதல், மற்ற இலிங்கமாக இருக்கின்ற இறைவனை வணங்குதல், சங்கம் என்ற சிவனடியார் கூட்டம், இவை வழிபாட்டுக்கு உரியவையாக சொல்லப்படுகின்றன. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.